மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அருமையான சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் 27ஆம் ஞாயிறு பலியிலே நாம் பங்கேற்று கொண்டிருக்கின்றோம். நம்முடைய குடும்ப வாழ்வை பற்றி சிந்திப்பதற்கு, குடும்ப வாழ்வில் எத்துணை ஒற்றுமையோடும் பிரமாணிக்கத்தோடும் இருக்க வேண்டும் என்று இன்றைய இறை வார்த்தை நமக்கு உணர்த்துகின்றது. குடும்பங்களை கட்டி காக்கக்கூடிய நம்முடைய வாழ்விலே குடும்பம் என்பது உறவின் அடித்தள அமைப்பு, சமூகத்தினுடைய அடித்தள அமைப்பு. இது குலைந்து போகின்ற போது அந்த சமூகம் உயிரற்று போகும், ஆரோக்கியமில்லாத தன்மையில் போகும் என்பதை நாம் அனுபவபூர்வமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே நாம் வாழக்கூடிய குடும்பங்கள் இறைவனுடைய அருள் துணையை மையமாக கொண்டு இந்த குடும்பங்கள் சிறப்பானதாக, உறவை மையப்படுத்திய குடும்பங்களாக வாழ வேண்டும் என்று ஜெபிப்போம். நம் ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் அன்புறவு நிலை பெற வேண்டும் என்று இத்திருப்பலியில் மன்றாடுவோம். பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாற்றி படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தையாகிய இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் தகுதிக்கும் நாங்கள் விரும்பி கேட்பதற்கு மேலாகவே உமது மிகுதியான பரிவிரக்கத்தால் எங்களுக்கு அருளுகின்றீர். அதனால் எங்கள் மீது உமது இரக்கத்தை பொழிந்து மனச்சான்று கச்சம் விளைவிப்பவற்றை மன்னித்து நாங்கள் கேட்க தயங்கும் மன்றாட்டை நிறைவேற்றுவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தொடக்க நூலிலிருந்து வாசகம். 2ஆம் அதிகாரம் 18 24 வரை உள்ள இறை வார்த்தைகள். அனைத்தையும் படைத்து முடித்த பின் ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றிற்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வர செய்து அவன் உறங்கும்போது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதரிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதரிடம் அழைத்து வந்தார்.
அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையுமானவள், ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாயிருப்பர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 128. நாம் பாட வேண்டிய பல்லவி: வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. இல்லத்தில் துணைவியார் கனி தரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் பிள்ளைகள் ஒலிவக்கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்ப. வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராய் இருப்பார். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. வாழ்நாளெல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. எபிரேயர்கள் எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். 2ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வரை உள்ள இறை வார்த்தைகள். சகோதர சகோதரிகளை, நாம் காண்பதோ சிறிது காலம் வானதூதரை விட சற்று தாழ்த்தப்பட்ட இயேசுவையே. இவர் துன்புற்று இறந்ததால் மாட்சியும் மாண்பும் இவருக்கு முடியாக சூட்டப்பட்டதை காண்கிறோம். இவ்வாறு கடவுளின் அருளால் அனைவருடைய நலனுக்காகவும் இவர் சாவுக்கு உட்பட வேண்டியிருந்தது. கடவுள் எல்லாவற்றையும்
தமக்கென்று தாமே உண்டாக்கினார். அவர் மக்கள் பலரை மாட்சியில் பங்கு கொள்ள அழைத்து செல்ல விரும்பிய போது அவர்களது மீட்பை தொடங்கி வழி நடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவராக்கினார். இது ஏற்ற செயலே. தூய்மையாக்குகிறவர் தூய்மையாக்கப்படுவோர் அனைவரும் உயிர் முதல் ஒன்றே. இதனால் இயேசு இவர்களை சகோதர சகோதரிகள் என்று அழைக்க வெட்கப்படவில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே பேசும் அடியவர் நான் கேட்கின்றேன், அடியவர் நான் கேட்கின்றேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. நூல் பிரிவு 10 இறை சொற்றொடர்கள் 2 முதல் 16 வரை. அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு கட்டளை இட்டது என்ன என்று கேட்டார். அவர்கள், மோசே மணவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கிவிடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே இவரை கட்டளையை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். இனி அவர்கள் இருவரல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, தன் மனைவி விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான். தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபச்சாரம் செய்கிறாள் என்றார். சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டுமென்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். இயேசு இதை கண்டு கோபம் கொண்டு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள். ஏனெனில் இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது. இறையாட்சியை சிறு பிள்ளையைப் போல ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர் மீது வைத்து ஆசி வழங்கினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அருமையான சகோதர சகோதரிகளே, திருமணத்தினுடைய மறை உண்மை, திருமணத்தினுடைய முதன்மை நோக்கம், திருமணத்தினுடைய தேவை, குடும்ப வாழ்வின் அடித்தளம், இவற்றை குறித்து இன்றைய நாள் நம்மை சிந்திக்க அழைக்கின்றது. 2017ஆம் ஆண்டு நானும் என்னுடைய நண்பரும் கனடா நாட்டிற்கு பயணித்த போது
அங்கே என்னுடைய வகுப்பு தோழருடைய பங்கில் ஒரு திருமணம் நடைபெற்றது. ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணிக்கு திருமணம். அந்த திருமண இல்லத்திலிருந்து அருள்பணியாளர் பங்கு தந்தைக்கு அந்த திருமணத்தை குறித்து சொல்லப்பட்டது அதற்கு முந்தைய நாள். வேறு நாட்டிலெல்லாம் திருமணத்துக்கு இவ்வளவுதான் தயாரிப்பா? இல்லை, திருமணத்திற்கு மிகுந்த தயாரிப்பு உண்டு. ஆனால் அந்த திருமண தம்பதியர்கள் ஏற்கனவே இணைந்து வாழ்ந்தவர்கள், லிவிங் டுகெதர், இணைந்து வாழ்ந்து 3 குழந்தைகளை பெற்றெடுத்த பின்பு அவர்களுடைய திருமணம் சரி செய்யப்படுகின்றது என்ற அடிப்படையிலே அவர்கள் அதுக்குரிய தயாரிப்புகளை பங்கு அலுவலகத்தில் வந்து செய்ய வேண்டும். ஆனால் அதில் கணவர் அந்த நாட்டினுடைய ஒரு நேட்டிவ் பீப்புள் அல்லது அந்த சொந்த மக்கள் என்று சொல்லுகிறோமே, ஆதிவாசிகள் என்றும் சொல்லலாம், இந்த நாட்டை உருவாக்கியவர்கள் என்று சொல்லலாம், சுருக்கமாக அவர்கள் செவ்விந்தியர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு கணவனும் அந்த மனைவியாக இருக்கின்றவர்கள் வேற்று நாட்டினர், கனடா நாட்டிலே வந்து குடியேறி குடியுரிமை பெற்று அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண். முந்தைய நாள் அழைப்பு வருகின்றது, அடுத்த நாள் திருமணம். திருமணத்திற்கு நாங்கள் 3 அருள்பணியாளர்களாக செல்லுகின்றோம். 3 மணிக்கு என்று சொல்லப்பட்டது, நாங்கள் 2:30 மணிக்கு அங்கே சென்று விட்டோம். அவர்களுடைய கொண்டாட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் திருமணத்தை குறித்த கவலை அவர்களுக்கு இல்லை. திருமண நிகழ்வுகள் நிறைவுறக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் 2 பேரும் திருமண முத்தம் கொடுக்க வேண்டும். முத்தம் கொடுக்கின்ற போது அந்த கணவன் அழுகின்றான். ஆச்சரியமாக இருந்தது. முன்பெல்லாம் நம்முடைய இடங்களில் கூட திருமணம் நடக்கின்ற போது தொடக்கத்திலிருந்து, திருமண திருப்பலி தொடக்கத்திலிருந்து இறுதி வரை மணப்பெண் அழுது கொண்டே நிற்பாள். பின்பு கணவனுடைய இல்லத்திற்கு செல்லுகின்ற போது, வீட்டிலிருந்து கிளம்புகின்ற போது கண்ணீர் விட்டுத்தான் செல்வாள். அது ஒரு வழக்கமாக பாரம்பரியமாக இருந்தது. ஆனால் அங்கே கணவன் அழுததை பார்த்து எங்களுக்கு ஆச்சரியம். எல்லாம் நிகழ்ச்சி முடிஞ்சு நாங்கள் கிளம்புறப்போ அந்த கணவனை கூப்பிட்டு கேட்டேன், ஏன் அழுத? தமிழில் இல்லை, ஆங்கிலத்தில் கேட்டோம். இனி அவள் எங்கேயும் போகமாட்டா, இனி அவள் எங்கேயும் போகமாட்டா, என் கூட தான் இருந்தாகணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இணைந்து இருத்தல் என்பது, ஒற்றுமையோடு ஒரு குடும்ப வாழ்க்கை நடத்துதல் என்பது அவ்வளவு சுலபமான ஒன்று அல்ல. லிவிங் டுகெதர் என்று சொல்லக்கூடிய ஐரோப்பிய நாடுகளில் உள்ள கலாச்சாரம், அமெரிக்க நாடுகளில் உள்ள கலாச்சாரம் இன்றைக்கு நம்முடைய நாட்டிலும் வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. இணைந்து வாழ்கின்றோம், எங்களுக்கு திருமணம் என்பது தேவையில்லை. நாங்கள் இணைந்து வாழ்கின்ற போது எங்களுக்கு ஒத்து வந்தால் நாங்கள் திருமணம் செய்து கொள்வோம், குழந்தை வளர்த்து கொள்வோம் என்றெல்லாம் சொல்லிக்கொள்ளக்கூடிய இந்த காலகட்டத்திலே குழந்தை வேண்டாம் என்றும் சொல்லக்கூடிய தம்பதியர்கள் இருக்கின்றார்கள். எங்களுக்கு குழந்தை வேண்டாம், நாங்கள் இருவரே போதும் என்றெல்லாம் இருக்கக்கூடிய இந்த புதிய கலாச்சாரம், புதிய பண்பாடு அதிகமாக புகுந்து வரக்கூடிய இந்த காலகட்டத்திலே மீண்டும் இந்த வாசகங்கள் நமக்கு உணர்த்தக்கூடியது என்ன? இந்த திருமணம் என்று சொல்லக்கூடியது மனிதனால் உருவாக்கப்பட்டதல்ல, மாறாக அது இறைவனுடைய திருவுளம், இறைவனுடைய விருப்பம். இறைவன் தான் அத்தகைய ஒரு குடும்பம் அல்லது திருமணம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை அமைத்திருக்கின்றார், குடும்பத்தை படைத்திருக்கின்றார். குடும்பமாக இணைந்து வாழ வேண்டும் என்பது இறைவனுடைய விருப்பம். மனிதன் தனியாக இருப்பது நல்லது அல்ல, அவன் இணைந்து வாழ வேண்டும். ஆணும் பெண்ணுமாக இணைந்து வாழ வேண்டும். மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு மனைவியுடன் ஒன்றித்திருப்பான் என்று சொல்லக்கூடிய ஆழமான வார்த்தைகளை கொண்டு, அதை அடிப்படையாக கொண்டே நாம் இந்த திருமணம் என்று சொல்லக்கூடிய அருள் அடையாளம் கடவுளால் உருவாக்கப்பட்டது, கடவுளால் ஒரு கொடையாக கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான ஒரு அமைப்பு என்பதை நாம் இன்றைக்கு மீண்டும் சிந்திப்பதற்கு அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
உலகம், அறிவியல், நவீனத்துவம் என்றெல்லாம் வளர்ந்து கொண்டே இருந்தாலும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடியது உண்மையாகவே இருக்க வேண்டுமென்றால் நாம் அந்த குடும்பத்தை முழுமையாக உணர வேண்டும், குடும்பத்தை அனுபவிக்க வேண்டும், குடும்பத்தில் இருக்க வேண்டிய அன்பை உணர்ந்து அனுபவிக்க வேண்டும், அதை பறைசாற்ற வேண்டும், அதை செயலாக்கம் பெறச் செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்ட வேண்டும். அப்படி என்றால் அந்த குடும்பம் எப்போதுமே மகிழ்ச்சியோடு தான் இருக்கும். எனவே திருமணத்தை தள்ளி போடக்கூடிய கூட்டம் வேண்டாம், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போடக்கூடிய மனிதர்கள் ஏராளம் உண்டு. அப்படியே இருந்து இன்றைக்கு வரை வயது போய்விட்டதானால் திருமணம் நடைபெறவில்லை என்ற சூழலில் கூட இன்றைக்கு பல குடும்பங்களில் ஒரு குறைபாடாக எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இறை வார்த்தை குறிப்பாக முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் மிக அருமையாக உணர்த்தக்கூடிய ஒன்று என்னவென்றால், படைப்பு கதை அல்லது படைப்பை குறித்த கதையாடல் அல்லது அது ஒரு நிகழ்வாக கூட இருக்கலாம். அதை வாசிக்கின்ற போது நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்ட முதல் வாசகம் தொடக்க நூலிலே 2 விதமான படைப்பு குறித்து 2 கதையாடல்கள் இருக்கின்றன, 2 நிகழ்வுகள் இருக்கின்றன. அதில் 2ம் வேறு விதமாக இருக்கின்றன, சிறு வித்தியாசங்களோடு. கடவுளுடைய சொல்லால் இந்த உலகம் படைக்கப்படுகின்றது, கடவுளுடைய சொல்லால் மனிதன் படைக்கப்படுகின்றான் முதல் கதையாடலிலே. ஆனால் 2வது நிகழ்வில் எப்படி பார்க்கப்படுகிறது என்றால், களிமண்ணிலிருந்து ஆதாம் படைக்கப்படுகின்றான், ஆண் படைக்கப்படுகின்றான். களிமண்ணால் படைக்கப்பட்ட அந்த ஆணினுடைய விலாவிலிருந்து பெண் படைக்கப்படுகின்றாள், ஏவாள் படைக்கப்படுகின்றாள். இங்கே பார்க்க வேண்டியது, மென்மையான களிமண்ணிலிருந்து வன்மையான ஒரு ஆணும், அந்த வன்மையான ஆணினுடைய விலா என்ற வன்மையிலிருந்து மீண்டும் பெண்மை என்ற மென்மையும் படைக்கப்படுகிறது என்பது, இந்த 2ம் ஒன்றுக்கொன்று இணைந்தே வாழ வேண்டும், இணைந்தே பயணிக்க வேண்டும், இணைந்தே செல்ல வேண்டும் என்பதற்கு வேறு உதாரணம் நமக்கு தேவையில்லை. இதற்கெல்லாம் முழுமுதல் காரணமாக தொடக்கமாக இருக்கக்கூடியது வேறு என்னதென்றால் கடவுள் மட்டுமே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் முதல் படைப்பு செய்தியிலே, படைப்பு நிகழ்விலே அவர் படைத்த அனைத்தையும் நல்லதென கண்டார் என்று வாசிக்கின்றோம். ஆனால் 2வது கதையாடலில் எப்படி என்றால், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அன்று. அதுக்கு பிறகுதான் பெண்ணை படைக்கின்றார். ஆணை படைத்த பின்பு மனிதன் தனியாக இருப்பது நல்லது அன்று என்று சொல்லிவிட்டு பெண்ணை படைக்கின்றார். அவர் படைப்பிலே தனிமையாக படைத்த அந்த ஆதாம் தனிமையாக இருக்கக்கூடாது, ஒற்றையராக இருக்கக்கூடாது, அவருக்கு துணை வேண்டும், உதவியாளர் வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு. ஏன் உதவியாளர் என்ற சொல்லை நான் இங்கே பயன்படுத்துகிறேன் என்றால், அதனுடைய அடிப்படை மொழியிலே நம்முடைய தமிழுக்கு மொழிபெயர்க்கப்படுவதற்கு முன்பு உள்ள அந்த மொழியில் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், உதவியாளர் என்ற சொல்லாடல் பயன்படுத்தப்படுகின்றது. ஆனால் உதவியாளர் என்று சொல்லக்கூடியது ஏதோ அடிமைப்படுத்தப்பட வேண்டிய ஒன்றல்ல, அடக்கி ஆள்வதற்கான ஒன்று அல்ல, மாறாக இணைந்தே சமத்துவத்தோடு வாழ வேண்டிய ஒன்றாக அங்கே கருதப்படுகின்றது. எனவே கடவுளுடைய படைப்பு இங்கே ஒரு இணைந்து வாழ்வதனுடைய நோக்கத்தை உள் வைத்து படைக்கப்படுகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். நற்செய்தியிலே 2 மிக முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று, திருமணத்தினுடைய ஒற்றுமை, முறிவுபடாத தன்மை. 2வது, குழந்தை பேறு, குழந்தைகளை வளர்த்தல், குழந்தைகளை ஏற்றுக்கொள்ளுதல் என்று சொல்லக்கூடிய 2 மிக முக்கிய கருத்துக்கள் இருக்கின்றன. திருமண தயாரிப்பு படிவம் ஒன்று கொடுக்கப்படுகின்றது. யாருக்கு? புதிதாக திருமணம் முடிக்க இருக்கக்கூடிய ஆணுக்கு பெண்ணுக்கும் கையிலே ஒரு படிவம் கொடுக்கப்படுகின்றது. அதிலே ஏராளமான கேள்விகள், 15க்கு மேற்பட்ட கேள்விகள் இருக்கின்றன. கண்ணை மூடிட்டு ஆம் ஏற்றுக்கொள்கிறேன், ஆம் ஏற்றுக்கொள்கிறேன் என்று பலரும் எழுதி கொண்டு வருவார்கள். இதை அறிய வேண்டும் என்பதற்கு உண்மையிலேயே இவர்கள் அறிந்து இதை எழுதியிருக்கின்றார்களா என்று பார்ப்பதற்காக சில கேள்விகளை கேட்பதுண்டு. அதிலே மிக முக்கியமாக நான் 2 கேள்விகளை கேட்பதுண்டு. ஒன்று,
திருமணத்தினுடைய நோக்கம் என்ன? ஏன் திருமணம் செய்ய போற? எதுக்காக திருமணம் செய்ய போறீங்க? ஏன்னா திருமண பயிற்சி 2 நாட்கள் நடைபெறக்கூடிய அந்த பயிற்சியிலே முதல் வகுப்பு திருமணம் பற்றி, திருமணம் என்றால் என்ன, திருமணத்தினுடைய நோக்கத்தை பற்றி தான் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. அப்போ திருமணத்தினுடைய நோக்கம் என்ன என்று கேட்டால் பாதி பேர் அப்படி முழிச்சிட்டு இருப்பாங்க. இப்போதான் தெரியுது பயிற்சிக்கு இவர்கள் போகிறது ஒரு சம்பிரதாயத்திற்காக என்று பல நேரங்களில் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கின்றது. இரண்டாவது ஒரு கேள்வி கேட்பேன். கிறிஸ்தவ திருமணத்தினுடைய ஒருமைன்னா என்ன? ஒருமை அப்படின்னா என்ன? ஒருமை, ஒற்றுமை, இணைந்து வாழ்தல் என்றெல்லாம் அப்படி ஒரு பரந்துபட்ட பார்வையிலே பதில் சொல்லுவார்கள். ஆனால் அந்த கேள்வி தொகுப்பிலே ஒருமை என்பதற்கு ஒரு அடைப்பு குறிக்குள் இடப்பட்டிருக்கக்கூடிய பதில் ஒரே கணவன் ஒரே மனைவி என்பது. இந்த ஒருமை என்று சொல்லக்கூடியதனுடைய அர்த்தம் ஒற்றுமை அல்ல. ஒரு கணவன் ஒரு மனைவி, கிறிஸ்தவ திருமணத்தில் ஒரு கணவன் ஒரு மனைவி என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கையானது கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்டது. அதையே நாம் இன்னும் அதிகமாக சிந்தித்து பார்க்கின்ற போது அந்த ஒரு கணவன் ஒரு மனைவி முறையிலிருந்து மாறுபடுகின்ற போதுதான் இந்த திருமணத்தினுடைய முறிவுபடக்கூடிய நிலை வருகின்றது. முறிவுபடாத தன்மை மாறி போகின்றது. திருமணம் எந்த அதிகாரத்தாலும் முறிக்கப்பட இயலாதது என்ற ஒரு கேள்வி அதில் இருக்கின்றது. அப்போ திருமணத்தினுடைய நோக்கம் என்ன என்பதற்கு அந்த கேள்விக்கு பதிலாக இருக்கக்கூடியது இணைந்து ஒன்றித்து கணவன் மனைவியாக வாழ்தல், அன்புறவில் வாழ்தல் என்று சொல்லக்கூடிய முதல் நோக்கம். இரண்டாவதாக குழந்தைகளை பெற்று வளர்த்தல் என்ற 2 நோக்கமும் தான் கிறிஸ்தவ திருமணத்திற்கென்று மிக முதன்மையானதாக கொடுக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக குழந்தைகளை கிறிஸ்தவ நெறியில் வளர்க்க வேண்டும் என்றெல்லாம் பார்க்கப்படும். உங்களுடைய துணைவரை உலக ஆன்மீக காரியங்களில் அவர்கள் செய்வதற்கு நீங்கள் ஒத்துழைப்பீரா என்றெல்லாம் கேட்கப்படுகிறது. ஆனால் திருமணத்தினுடைய நோக்கமாக இந்த 2ம் சொல்லப்படுக. அந்த 2 விஷயங்களும் இன்றைய வாசகத்திலே அடங்கி இருக்கின்றது. அது நற்செய்தி வாசகத்தில் மிக குறிப்பாக சொல்லப்படுகின்றது. மார்க்கு நற்செய்தி 10ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கு வாசிக்க கேட்ட இந்த பகுதியானது திருமண திருப்பலிகளுக்கு வாசிக்கக்கூடிய பகுதி. அதை போல இன்றைக்கு பாடப்பட்ட பதிலுரை பல்லவியும் திருப்பாடல் 128ம் திருமணத்திற்கென்றே உரியது. பிள்ளைகள் உம்மை சுற்றி இருப்பார்கள், திராட்சை கொடி போல் இருப்பார்கள். இப்படியாக ஒரு ஆசீர் வழங்கக்கூடிய திருப்பாடலாக நமக்கு இன்றைக்கு கொடுக்கப்படுகின்றது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எனவே இணைந்து வாழ்தல், ஒன்றித்து வாழ்தல், ஒற்றுமையோடு வாழ்தல், முறிவுபடா தன்மையோடு குடும்பங்களை கட்டி காத்தல் என்று சொல்லக்கூடிய இவற்றையெல்லாம் நாம் சிந்திக்கின்ற போது நமக்கு தென்படக்கூடிய இன்றைக்கு இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய சில உண்மைகள் நமக்கு விசித்திரமாகவே இருக்கின்றன. உலகத்திலே அதிகப்படியாக விவாகரத்துக்கள் நடக்கக்கூடிய நாடு எது என்று கேட்டால், நடக்கக்கூடிய திருமணங்களில் 70% விவாகரத்திலே முடிகிறது என்று சொல்லப்படுது. பெல்ஜியம் நாட்டிலே அது ஒரு கிறிஸ்தவ நாடு. அதற்கு அடுத்தபடியாக நடக்கக்கூடிய திருமணங்களில் 60% டைவர்ஸ் அல்லது விவாகரத்திலே முடிவுறுகின்றது. எங்கே என்று கேட்டால் ஸ்பெயின் நாட்டிலும் போர்ச்சுகல் நாட்டிலும். இப்படி கிறிஸ்தவம் முழுமையாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் மட்டுமே அதிக எண்ணிக்கையில், அதிக சதவீதத்தில் இருக்கக்கூடிய விழுக்காட்டிலே இருக்கக்கூடிய இந்த நாடுகள் விவாகரத்து செய்யக்கூடியதிலே முனைப்போடு இருக்கிறது என்றால் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். அன்புக்குரியவர்களே, எந்த அளவுக்கு திருமணத்திற்காக தயாரிக்கின்றோமோ அந்த அளவிற்கு விவாகரத்திற்காகவும் தயாரிக்க வேண்டி இருக்கிற ஒரு கட்டாயத்துக்குள் இன்றைக்கு இருக்கின்றார்கள். இடையிலே ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. இன்றைக்கு இருக்கக்கூடிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் விவாகரத்தை ஆதரிக்கின்றாரா என்ற ஒரு கேள்வி எழுந்தது. ஏனென்றால் சமயம் சாராத, சமய சார்பற்ற சில பத்திரிகைகளிலே 2018ஆம் ஆண்டிலே சில செய்திகள் அதிகமாக பரவலாக்கம் செய்யப்பட்டது. என்னவென்றால், திருத்தந்தை விவாகரத்தை ஆதரிக்கின்றார் என்று. உண்மை அது அல்ல. மாறாக விவாகரத்து செய்திருக்கக்கூடிய அல்லது அதற்கென்று அவர்கள் விண்ணப்பித்திருக்கின்றார்கள் என்றால் அதிலே உண்மையான காரணம் இருக்கிறது என்றால், அல்லது சட்டத்துக்கு புறம்பான அந்த திருமணம் என்றால் அதை சரி செய்வதில் காலதாமதம் ஏற்படுத்தக்கூடாது. எப்படி என்றாலும்
சட்டத்துக்கு புறம்பான அல்லது இல்லீகல் என்று சொல்லுகிறோமே, அப்படிப்பட்ட திருமணங்களை வைத்து இழுத்து கொண்டு போவதிலே அர்த்தமில்லை. மாறாக அது அந்த வழக்குகளை மிக விரைவாக முடித்து கொடுக்க வேண்டும். அந்த திருமணம் செல்லாது என்று சொல்லக்கூடிய தன்மையை மிக விரைவில் வெளிப்படுத்த வேண்டும். ஏனென்றால் முன்பெல்லாம் நம்முடைய ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும் திருமண நீதிமன்றம் என்று ஒன்று இருக்கின்றது. அதில் ஒரு வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. விவாகரத்துக்கு விண்ணப்பித்திருக்கின்றார்கள் என்றால் அங்கே ஒரு வழக்கு முடிந்து தீர்ப்பு வருகின்றது. அந்த தீர்ப்பிலே சரியான ஒரு முழுமை கிடைக்கவில்லை என்றால் அது ரோமாபுரியிலே இருக்கக்கூடிய உலக திருச்சபை அந்த நீதிமன்றத்திலே மீண்டும் அது மேல்முறையீடு செய்யப்படுகின்றது, அது அனுப்பப்படுகின்றது. அங்கிருந்து ஒரு முடிவு வருவதை காத்திருக்க வேண்டும். ஏற்கனவே இங்கே குடும்பம் பிரிஞ்சிருக்குது. ஏற்கனவே கணவன் மனைவி சேர்ந்து இல்லை, தனித்தனியாக இருக்கின்றார்கள். சில குடும்பங்களில் கணவன் இன்னொரு மனைவியை கொண்டு வைத்திருக்கின்றான். பெண்ணானவள் மனைவியானவள் வேறொரு திருமணம் செய்து கொண்டிருக்கின்றாள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவர்கள் தாங்கள் செய்திருக்கக்கூடிய திருமணத்தை முறைப்படுத்துவதற்காக இந்த வழக்கை தொடுத்திருக்கின்றார்கள். இதற்கு இவ்வளவு காலதாமதம் ஆகின்ற போது திருச்சபையினுடைய உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய அந்த திருச்சபையினுடைய உறுப்பினர் நிலையிலிருந்து விலகி இருக்கக்கூடிய அல்லது விலக்கப்பட்டிருக்கக்கூடிய காலம் நீண்டு கொண்டே போகிறது என்பதற்காக திருத்தந்தை 2018 ஆண்டில் சொன்ன செய்தி இதுதான். திருமணத்தில் விவாகரத்துக்கள் நடக்கின்ற போது அதிலே சரியான காரணம் இருக்கின்ற போது அது காலதாமதப்படுத்தக்கூடாது. அதனுடைய செல்லாத்தன்மையை உடனடியாக அறிவிக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இன்றைக்கு நம்முடைய மறை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களிலே இதை முடிக்க வேண்டும். அந்த வழக்கை தீர்த்து கொள்ள வேண்டும், ஒரு தீர்ப்பு கொடுக்க வேண்டும். அதுவே செல்லும். 2 நீதிமன்றத்திற்கென்று ஒதுக்கி வைக்க வேண்டியதில்லை. 2 நீதிமன்றத்திற்கு சென்று வரக்கூடிய தீர்ப்பு தான் செல்லும் என்ற நிலையில் இல்லை. மறை மாவட்டத்தில் கொடுக்கக்கூடிய தீர்ப்பே செல்லும் என்று சொல்லக்கூடிய ஒன்றை எதற்காக சொன்னார் என்றால், இப்படி பிரிந்திருக்கக்கூடிய குடும்பங்கள் மீண்டும் இணைய வேண்டும். ஒருவேளை அவர்களுக்கு வேறு பல காரணங்களால் அந்த குடும்பம் இணைந்து செல்லவில்லை என்றாலும் வேறு குடும்பமாக இணைந்து வாழ்வதிலே ஒரு வாய்ப்பு கொடுப்பதற்கென்று திருத்தந்தை அறிவித்திருந்தது இதுதான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதனால் தான் சொல்லப்பட்டது, திருமணத்திற்கென்று தயாரிக்கின்ற போதே திருமண முறிவு வந்தால் அதை ஏற்றுக்கொள்வதற்கும் அதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கும் அதை தொடர்வதற்கும் அல்லது அதை தொடர்ந்து அதற்கு அடுத்த கட்டத்தை நாம் நகர்ந்து செல்வதற்கும் தயாரிப்பு இருக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கு உலக திருச்சபை நமக்கு சொல்லுகின்றது. ஆனால் அடிப்படையிலே இன்றைய நற்செய்தி வாசகத்தை பார்க்கின்ற போது உங்களுடைய கடின உள்ளத்தின் பொருட்டே மோசே அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை கொடுத்தார் என்று சொல்லப்படுகின்றது. அப்படி என்றால் மோசே கொடுத்த சட்டம் என்ன, மோசேயினுடைய சட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன என்பதை பார்க்கின்ற போது இந்த திருமணத்திற்காக மட்டுமல்ல பல விஷயங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதில் ஒன்று கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லக்கூடியது. இயேசு இதை புதிய சட்டமாக மாற்றி அமைக்கின்றார் என்பது வேறு. ஆனால் அங்கே கொடுக்கப்பட்டது அந்த காலகட்டத்திலே அந்த சட்டம் எப்படி வந்தது என்றால், ஒருவருடைய கண்ணை துன்புறுத்தினால், ஒருவருடைய பல்லுக்கு துன்பம் விளைவித்தால் அதற்கு பதிலாக ஒரு மனிதரை கொலை செய்வது என்று சொல்லக்கூடிய வழக்கம் கூட அன்றைய காலகட்டத்தில் இருந்தது. ஆனால் அது அல்ல, மாறாக ஒரு கண் துன்புறுத்தப்பட்டால் இன்னொருவருடைய கண் துன்புறுத்தப்படலாம், அதற்கு இணையானது என்று அந்த காலத்திலே கொடுக்கப்பட்டது. இயேசு அதை மாற்றியமைத்தார். பகைவருக்கு அன்பு, பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் என்று சொல்லக்கூடிய சட்டத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் அப்படி அல்ல. ஒரு கல் தொலைவுக்கு உங்களை அழைத்தால் நீங்கள் 2 கல் தொலைவரை செல்லுங்கள். ஒருவர் உங்களுடைய மேலுடையை கேட்டால் நீங்கள் உள்ளுடையும் கொடுங்கள் என்று, அங்கேயும் கொடுங்கள் என்று சொல்லப்படுகின்றது. அதுபோன்று ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு, நீ அடுத்த மாறி அவருடைய கன்னத்தில் அடிக்காதே என்றுதான் அந்த சட்டங்களை மாற்றியமைத்தார். இங்கே திருமண சட்டத்திலே அப்படித்தான் ஒருவர் இந்த மனமுறிவு, மனத்தாங்கல் இவற்றை அடிப்படையாக கொண்டு மனமுறிவு சீட்டை எழுதி கொடுத்துவிட்டு அவர் விவாகரத்து செய்யலாம் என்று எழுதி வைக்கப்பட்டதை இயேசு மாற்றி அமைக்கின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
விபச்சாரம் செய்யப்படுகின்றது. இன்னொருவரை மணப்பவன் விபச்சாரம் செய்கின்றான். ஏனென்றால் திருமணம் என்ற அந்த அமைப்பிலே தொடக்கத்தில் 2 உடல்கள் ஓர் உடலாக மாறுகின்றது, 2 உயிர்கள் ஓர் உயிராக மாறுகின்றது என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு சித்தாந்தத்தை தான், அந்த ஒரு பண்பாட்டைத்தான் சொல்லப்படுகின்றது. இருவர் ஒருவராக மாறுகின்றார்கள். ஆனால் விபச்சாரத்திலே அப்படியல்ல. அது குறித்த தன்மைகளை நாம் இப்போது விளக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் இதோடு பொருந்தி போகக்கூடிய எள்ளளவும் அங்கே இல்லை என்பதைத்தான் இங்கே புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, 2வது பகுதியாக ஏன் குழந்தைகளை குறித்து இங்கே சொல்லப்படுகின்றது? குழந்தைகள் அந்த காலகட்டத்தில் அல்லது யூத சமூகத்திலே ஒருவர் எப்படி மதிக்கப்படுகின்றார் அல்லது ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார் அல்லது ஒரு உயர்ந்தவராக கருதப்படுகின்றார் என்றால், உயர்ந்தவராக கருதப்பட வேண்டும் என்றால் அவருக்கு மதிப்பு இருக்க வேண்டும். ஆனால் குழந்தைகளை பொறுத்தவரையில் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், வளர்ச்சியில் எப்படிப்பட்டவர்கள்? விலங்குகளை விட மிக மிக மெதுவாகவே அவர்கள் வளர்ச்சி அடைகின்றார்கள். அதற்கு நமக்கு சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் ஒரு குழந்தை தாயினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய 9 மாதம், ஆனால் விலங்குகள் 18 மாதங்கள் இருக்கின்றன. எனவே அது வளர்ச்சியில் வித்தியாசப்படுகின்றது. பிறந்த அரை மணி நேரத்திலே அது ஓடுகின்றது, விளையாடுகின்றது, நிற்கின்றது. ஆனால் குழந்தை அப்படி அல்ல. குழந்தை மெதுவாக அந்த சிறு வயசின் சில நாட்களில் தாயிடமிருந்து பால் அருந்துவதற்கு மட்டும்தான் அதற்கு சக்தி இருக்கின்றது, வேறு எதுவும் தெரியாது. அதற்கு பின்பு சிறிது சிறிதாக ஊர்ந்து செல்லுகின்றது, எழுந்த நம்முடைய கால்களை பிடித்து அது நிற்கின்றது, அதற்கு பின் நடப்பதற்கு கற்றுக்கொள்ளுகின்றது. அதற்கு பின்புதான் அம்மா என்று அழைக்கின்றது. அது ஒரு வார்த்தை அளவிலே சொல்லுகின்றது. அது அழுகின்றது, ஆனால் அழைப்பது, வார்த்தை புரிந்து பேசுவது என்பது தாமதித்துதான். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு குழந்தையை இந்த உலகம் வரவேற்க வேண்டும், இந்த சமூகம் வரவேற்க வேண்டும். அதைத்தான் குழந்தையை போன்று இறையாட்சியை வரவேற்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. இறையாட்சியை குழந்தை எப்படி ஏற்றுக்கொள்கின்றதோ அதை போல நீங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்நிலையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில மிக முக்கியமான உண்மைகள். ஒன்று, ஆணையும் பெண்ணையும் கடவுள் படைக்கின்ற போது ஆணிடமிருந்து பெண்ணை படைத்தாலும் அதற்கு முதல் காரணமாக இருக்கக்கூடியது கடவுள்தான். இங்கே முதன்மை காரணமாக இருக்கக்கூடியது கடவுள் என்பதால் இங்கே குறைவுபட்டவர் மேன்மைப்பட்டவர் என்று பிரித்து பார்ப்பதற்கான எந்த வாய்ப்பும் கொடுக்கக்கூடாது என்பதற்காகவே கடவுள் அதை முன்னின்று முதன்மையாக நின்று அத்தகைய பணியை செய்கின்றார். எனவே ஆணிடமிருந்து அந்த விழாவை எடுத்து பெண்ணை படைத்தாலும் அதை படைக்கக்கூடியவர் கடவுள். எனவே இவர்களிடத்தில் எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது, இணைந்தே இருக்க வேண்டும் என்பதை இங்கே பொதிந்து வைக்கின்றார், மிக முக்கியமாக சொல்லுகின்றார். 2வது வாசகத்தில் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தில், எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் அருமையாக சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இயேசுவை முதன்மை குருவாக எடுத்துரைக்கக்கூடிய அந்த பகுதியிலே, அந்த ஒரு திருமுகத்திலே, இயேசு முதன்மையானவர், இறைமகன், தூதர்களுக்கெல்லாம் மேலானவர், விண்ணகத்திலிருந்து வந்தவர் என்றாலும் அவர் மனிதர்களோடு வாழ்கின்றார். இங்கே தன்னை தாழ்த்தி கொள்ளக்கூடிய இயேசு நமக்கு கற்றுக்கொள்ளக்கூடியது குடும்ப வாழ்க்கையிலே தாழ்ச்சி என்பது மிக மிக முக்கியமானது. அதை நமக்கு முன்னிலைப்படுத்தப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த தாழ்ச்சியும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன்னிக்கக்கூடிய பண்பும் இருக்கின்ற போது அங்கே முறிவுபடுவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை. இணைந்தே செல்லக்கூடிய ஒரு பயணமாக, இணைந்தே வாழக்கூடிய வலுவாக இருக்கக்கூடிய குடும்பமாகவே நம்முடைய குடும்பங்களை பார்க்க முடியும். இத்தகைய தன்மையோடு நம்முடைய குடும்பங்கள் வாழ்கின்றனவா என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். பிரிந்திருக்கக்கூடிய குடும்பங்களை இணைப்பதிலே நாம் முனைப்பு காட்டுவோம், அதிலே நாம் அதிக ஆர்வம் செலுத்துவோம். அந்த குடும்பங்கள் வாழ வேண்டும், ஒற்றுமையோடு வாழ வேண்டும். ஏதோ நமக்கு தென்படுகின்றது, இந்த குடும்பம் ஆரோக்கியமாக இல்லை, உறவோடு இல்லை, அவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டிய, அவர்களை கருத்தோடும் கண்ணியத்தோடும் அக்கறையோடும் அவர்களை வழிநடத்தக்கூடிய கடமை இந்த திருச்சபைக்கு உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரிந்திருக்கக்கூடிய குடும்பங்களை பார்க்கின்ற போது அதை குறித்து கொண்டாட்டம் நடத்துவதல்ல, மாறாக
அவர்களை அக்கறையோடு அணுகக்கூடிய தன்மை நம்முடைய திருச்சபைக்கு வேண்டும். பல நேரங்களில் இதற்கு மாறாக ஒரு குடும்பத்தில் குறை இருக்கின்றதா, அந்த குடும்பத்தை குறித்து ஏதோ குறை பேசப்படுகிறதா என்றால் அது நமக்கு கொண்டாட்டமாக இருக்கிறது. மாறாக அந்த குடும்பத்தை அக்கறையோடு அணுகி ஒற்றுமையோடு வாழச் செய்வதற்கு நாம் உழைக்க வேண்டும். இறுதியாக நாம் புதிய தம்பதியினரை, இன்றைக்கு புதிதாக குடும்பத்தை தொடங்கக்கூடிய தம்பதியினரை அவர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய கடமை நமக்கு உண்டு. பெற்றோர் என்ற ஸ்தானத்திலே நிலையிலே இருக்கக்கூடிய பெரியவர்கள் அவர்களை அன்போடு பராமரிக்க வேண்டும், அவர்களை அன்போடு அணுக வேண்டும், அவர்களுக்கு நல்லவற்றை கற்றுக் கொடுக்க வேண்டும். பிரச்சனைகளை உருவாக்குவதல்ல. கணவனுடைய வீட்டிற்கு அனுப்புவதற்கு முன்பாகவே நீ ரொம்ப கவனமாக இருக்கணும், மாமியாரை பற்றி ரொம்ப கவனமாக இருக்கணும், இங்கிருந்தே வார்ன் பண்ணி அனுப்புறது. போன உடனே சொத்தை எழுதி வாங்கணும், போன உடனே சொத்தை எழுதி வாங்கணும். இல்லைன்னு சொல்லாச்சுன்னா தனி வீடு எடுத்துரு. இன்றைக்கு நடக்கக்கூடிய காரியங்கள் இதுதான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சொத்து வேண்டாம் என்றில்லை, பொருளாதாரம் வேண்டாம் என்றில்லை. பொருளாதாரம் அதிகமாக இருக்கக்கூடிய குடும்பங்கள் எல்லாம் இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது என்று சொல்ல முடியுமா? சொத்து அதிகமாக இருக்கக்கூடிய குடும்பங்கள் எல்லாம் இன்றைக்கு ஒற்றுமையோடு இருக்கிறது என்று நம்மால் சொல்ல முடியுமா? அன்புக்குரியவர்களே, அதெல்லாம் இரண்டாவது, த செகண்டரி என்று சொல்லுகிறோமே. முதன்மையானது என்பது உறவு, அன்பு. இதுதான். இதை வளர்ப்பதற்கு நம்மால் இயன்ற அளவிற்கு அக்கறையோடு, கவனிப்போடு, கருத்தோடு, அன்போடு அந்த குடும்பங்களை வழிநடத்தக்கூடிய கடமையை முழுமுதல் கடமையாக, முதன்மை கடமையாக நாம் ஏற்று செயல்படுவோம். அப்படிப்பட்ட குடும்பங்கள் நிறைந்த ஒரு பங்கோ சமூகமோ ஆரோக்கியமான பங்காகவும் சமூகமாகவும் ஏன் அன்பியமாகவும் திகழும். ஆமேன். அனைவரும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிட்டு பாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவி வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்ப வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திருவாவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய குடும்பங்களின் வளர்ச்சிக்காகவும் உறவின் நிலை பெறுவதற்காகவும் நம்முடைய தேவைகளை வேண்டுதல்களாக இறைவன் பாதம் சமர்ப்பிப்போம். எம் அன்பு தந்தையே இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் இறையாட்சியின் மதிப்பீடுகளுக்கு ஏற்ப திரு அவையை வழிநடத்தவும், திருச்சபை நிறுவன திருச்சபையாக அல்லாமல் பணி வாழ்வே திருச்சபையின் மையம் என்னும் மனநிலை திருச்சபையில் மலர இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். இன்று இயேசுவின் வார்த்தைக்கேற்ப திருமணத்தின் மூலம் உம்மால் இணைக்கப்பட்ட தம்பதியர்கள் ஒவ்வொருவரும் ஒருவர் மற்றவருக்கு வாழ்நாள் முழுவதும் பிரமாணிக்கமாக இருந்து தம் திருமண வாக்குறுதிகளை கடைபிடித்து நல்லதொரு இல்லற வாழ்க்கை வாழ வருந்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆணும் பெண்ணுமாக மனிதனை படைத்தவரே எம் இறைவா, விவாகரத்து என்ற பெயரில் பிரிந்து வாழும் தம்பதியர்கள், இதனால் மன உளைச்சலுக்கு உள்ளான சிறு பிள்ளைகள் அனைவருக்கும் அன்பு, மகிழ்ச்சி, அமைதி இன்னும் கொடைகளை தந்து அனைவரும் மீண்டும் இணைந்து நிம்மதியான வாழ்வு வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உலகில் நடைபெறும் பயங்கரவாதம், இனவாதம், இயற்கைக்கு எதிராக மனிதன் ஏற்படுத்தும் தவறுகள் இவை அனைத்தும் உமது இறை இரக்கத்தினால் மாற்றம் பெற்று படைப்பின் மேன்மையை மனிதன் உணர்ந்து மனித வாழ்வு மேம்பட உமது அருளை நிறைவாக பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலன்களுக்கெல்லாம் ஊற்றாகிய இறைவா, ஜெபமாலை அன்னையின் மாதத்தில் நாங்கள் அனைவரும் தொடர்ந்து ஜெபமாலை செய்பவர்கள் ஆகவும் உம் மகனின் வழியில் நடந்து உமக்கு பிரமாணிக்கம் உள்ளவர்கள் ஆகவும் வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய பிற தேவைகளுக்காக சற்று நேரம் அமைதியாக மன்றாடுவோம். எங்கள் வானக தந்தையே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் சமர்ப்பித்த மன்றாட்டுக்களை கண்ணோக்கும். எங்கள் குடும்பங்களை குறித்து நாங்கள் இன்று சிந்திப்பதற்கு உம்முடைய வார்த்தை எங்களை அழைக்கின்றது. உம்முடைய வார்த்தைகள் ஆழமான அர்த்தங்களை, ஆழமான உணர்வுகளை, எங்கள் குடும்பங்கள் இன்றைக்கு எவ்வாறு செல்கின்றன என்பதை சீர்தூக்கி பார்க்கின்ற அளவிலே எங்களுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கின்றது. எங்கள் குடும்பங்கள் உறவிலும் ஒற்றுமையிலும் வாழ்வதற்கு நீர் எங்களோடு உடனிருந்து செயல்படுவீராக. திருமணத்தினுடைய ஒன்றிப்பையும் முறிவுபடா தன்மையையும் குறித்து நீர் இன்று எங்களுக்கு உணர்த்துகின்றீர். இந்த இரண்டும் அடிப்படையானது என்பதை நாங்கள் புரிந்து எங்கள் குடும்பங்கள் அதை செயல்படுத்துவதற்கு எங்களுக்கு அருள் தாரும். துன்பங்கள் உண்டு, சவால்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. இருப்பினும் அவற்றை நாங்கள் உம்முடைய ஆற்றலோடு, உம்முடைய சக்தியோடு, உம்முடைய அருளோடு நாங்கள் எதிர்கொள்கின்ற போது அதில் இருக்கின்ற அழகு, அதில் இருக்கக்கூடிய ஆற்றல் அனைத்தையும் நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது என்பதை நாங்கள் அறிந்து உணர்ந்து செயல்பட எங்களுக்கு அருள் தாரும். அன்பான இறைவா, நெருக்கடியான இந்த சூழ்நிலையிலே எப்போது உம்முடைய திருசன்னிதானத்திலே வந்து நாங்கள் திருப்பலியிலே பங்கேற்போம் என்ற எண்ணத்தோடு பலரும் இருக்கக்கூடியதை நாங்கள் கண்ணோற்று பார்க்கின்றோம். இந்த நிலை மாறி உம்முடைய திரு சன்னிதானத்திலே வந்து கல்வாரி பலியிலே முழுமையாக பங்கேற்பதற்கு நீர் எங்களுக்கு வழிகாட்டுதலை தாரும். அதற்கான நல்ல சூழலை உருவாக்கும். இந்த பெருந்தொற்று காலம் மிக விரைவில் மறைந்து போய், இதனுடைய தீமைகள் மறைந்து போய், நாங்கள் மீண்டும் ஒற்றுமையோடும் முழுமையாக உம்முடைய பலியிலே பங்கெடுப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்புகளை தர வேண்டும் என்று உம்மை பார்த்து ஜெபிக்கின்றோம். சிறுவர்களை ஆசீர்வதியும், இளைஞர்களை ஆசீர்வதியும், பெரியவர்களை, முதியவர்களை, நோயினால் துன்புறுகின்றவர்களை ஆசீர்வதியும், வெளியூர்களில் வெளிநாடுகளில் இருக்கின்றவர்களை ஆசீர்வதியும். உம்முடைய மேலான வரங்களால் அனைத்து குடும்பங்களும் உம்முடைய அன்பும் சமாதானம் நிலை பெறச் செய்து ஒற்றுமையோடும் அன்போடும் நாங்கள் என்று மகிழ்ந்து வாழ்வதற்கு அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பீடத்தில்
சகோதர சகோதரிகளே, நாம் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் கட்டளைகளாலும் தூயமறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து நாங்கள் கொண்டாடும் இப்பணியால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டீர். அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல இருக்க திருவுளம் கொண்டீர். இவ்வாறு நீரும் திருமகனிடம் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்தினீர். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீட்டு எங்களுக்கு அருளினீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட பரிபாலகர் ஆயர் ஆண்டனி பாப்புசுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து மன்றாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் அருளும் அமைதியை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம் ஒவ்வொருவருடைய குடும்பமும் ஒற்றுமையோடும் அன்போடும் உறவில் நிலை பெற்ற குடும்பமாக திகழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார். இவர் தருகின்ற இந்த இறையாட்சி விருந்திலே கலந்து கொள்ள அழைக்கப்பெற்று நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
திருமண அறிவிப்புகள். நமது பங்கை சார்ந்த திரு இயேசுதாசன், திருமதி அகஸ்டின் அம்மாள் இவர்கள் மகன் ஹெனோ காட்வினுக்கும், நமது பங்கை சார்ந்த திரு ராஜேந்திரன், திருமதி ஜோஸ்பின் புனிதா இவர்கள் மகள் சகாய ரம்யாவுக்கும் திருமணம். இது இரண்டாம் அறிவிப்பு. நமது பங்கை சார்ந்த திரு ராஜரத்னம், திருமதி சுசீலா இவர்கள் மகன் நிவாசுக்கும், கோட்டாறு மறை மாவட்டம் மணவிளை பங்கை சார்ந்த திரு பால்ராஜ், திருமதி கிறிஸ்டல் விஜயா இவர்கள் மகள் ஆட்லின் ஷிபிக்கும் திருமணம். இது இரண்டாம் அறிவிப்பு. நமது பங்கை சார்ந்த திரு மரிய ஜான் ஜோசப், திருமதி எமல்டா ஜோதி இவர்கள் மகள் டெல்ஃபினுக்கும், கோட்டாறு மறை மாவட்டம் கோட்டவிளை பங்கை சார்ந்த திரு ஆண்டனி சேவியர், திருமதி கேத்தரின் சுகந்தி இவர்கள் மகன் காட்வின் ஆண்டனிக்கும் திருமணம். இது முதல் அறிவிப்பு. இத்திருமணங்களுக்கு திருச்சபை சட்டப்படி தடைகள் இருந்தால் பங்கு தந்தையை அறிவிக்கவும். அன்புக்குரியவர்களே, ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது போல நவம்பர் மாதத்திலே முதல் திருவிருந்து வழங்க இருக்கின்றோம். அதற்குரிய மாணவிகள் இதுவரை 5 பேர்கள் பெயர் கொடுத்திருக்கின்றார்கள். வருகிற வெள்ளிக்கிழமை, அதாவது 8ஆம் தேதியிலிருந்து இந்த முதல் திருவிருந்துக்கான தயாரிப்பு வகுப்புகள் தொடங்க இருக்கின்றோம். அதற்கு முன்பு உங்களுடைய பெயர்களை கொடுக்க வேண்டும். எங்களுக்கு தெரியாது, வகுப்பு நடக்கிறது தெரியாது. ஆனால் நவம்பர் மாதம் கொடுக்கறதாட்டு லேட்டாக கேள்விப்பட்டோம். அப்படி இந்த நிலைகளோடு தாமதித்து வரக்கூடாது. எனவே இந்த நாட்களில் வியாழக்கிழமைக்கு முன்பாக முதல் திருவிருந்து இந்த ஆண்டு எடுக்கக்கூடிய பிள்ளைகளுடைய பெயர்களை கொடுத்து தயாரிப்பு வகுப்பிலே கலந்து கொள்ள செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 8ஆம் தேதியிலிருந்து ஒவ்வொரு நாளும் மாலை 5 மணிக்கு இதற்கான மறைக்கல்வி தயாரிப்பு வகுப்புகள் நடைபெறும் என்பதையும் உங்களுக்கு இந்த நேரத்தில் அறிவிக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இம்மாதம் பங்கு பேரவையானது 2வது ஞாயிறு நடைபெறாது. மாறாக 17/10/2021 ஞாயிறு காலை, அதாவது 3வது ஞாயிறு அன்று காலை 10:30 மணிக்கு நடைபெறும். தவறாது பங்கேற்க கேட்டுக்கொள்கிறேன். ரூபாய் 1,00,000க்கான சேமிப்பு தொடங்க இருப்பதால் அதில் இணைய இருப்போர் பெயர்களை பதிவு செய்ய கேட்டுக்கொள்கிறேன். தேன் வளர்ப்பு குறித்து பயிற்சி குறித்து ஏற்கனவே 2 முறை அறிவித்திருந்தேன். இது நல்ல ஒரு வாய்ப்பு. இதனை பயன்படுத்த வேண்டும். உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும். அது அதிகமான எண்ணிக்கையில் நபர்கள் இருக்கின்ற போது மட்டுமே இந்த பயிற்சியை நடத்த முடியும். எனவே உங்களுடைய பெயர்களை வேகமாக கொடுத்து இந்த பயிற்சி நம்முடைய இடத்திலே நடைபெறுவதற்கும் அதன் பின்பு பலரும் இதனால் பயன்பெறுவதற்கும் வாய்ப்பை நீங்கள் எல்லோரும் இணைந்து ஏற்படுத்த வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த வாரம், அதாவது இந்த 8, 9 ஆகிய தேதிகளில், வெள்ளி சனி ஆகிய தேதிகளில் மக்கள் இல்லாத திருப்பலி நடைபெறாது. இந்த வாரம் மட்டும் வியாழக்கிழமை வரை திருப்பலி நடைபெறும். அதற்கு பின்பு ஞாயிறு வழக்கம் போல மாலையிலே திருப்பலி நடைபெறும். அதற்கு பின்பு அறிவிக்கப்படும் உங்களுக்கு திருப்பலி குறித்து. அதுபோன்று வியாழன் முதல் சில நாட்கள் அலுவலகத்தில் பங்கு தந்தை இருக்க இயலாது. எனவே அந்த நாட்களில் உங்களுடைய அவசர தேவைகளுக்கு நீங்கள் அருள் சகோதரர் வசந்த் அவர்களை தொடர்பு கொண்டால் அதற்குரிய ஏற்பாடுகளை தொடர்பு கொண்டு செய்து கொடுப்பார் என்பதையும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாட்களில் மாலையிலே அவர் பங்கு பணியாளர் இல்லத்தில் உங்களுக்கென்று மாலை 5 முதல் 6 மணி வரை இருப்பார். நீங்கள் சந்தித்து கொள்ளலாம் என்பதையும் உங்களுக்கு அறிவிப்பு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நிறைவு ஜெபத்திற்காக நாம் நம்மை தயாரிப்போம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் அருளடையாளத்தால் புத்துணர்வும் ஊட்டமும் பெறுகின்றோம். இவ்வாறு நாங்கள் அவராகவே மாறிட எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
இறைவனின் ஆசீர் பெற நாம் தலைவணங்கி மன்றாடி இறைவனுடைய ஆசீரை முழுமையாக பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் மேல் கனிவு கொண்டு உங்களுக்கு தமது ஆசியை வழங்கி மீட்பின் ஞான அறிவை உங்களுக்கு அருள்வாராக. நம்பிக்கை போதனையால் அவர் என்றும் உங்களுக்கு ஊட்டமளித்து புனித செயல் புரிவதில் நீங்கள் நிலைத்திருக்க செய்வாராக. அமைதி, அன்பு ஆகியவற்றின் வழி அவர் உங்களுக்கு காட்டி தம்மை நோக்கி நீங்கள் வர செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுவோம். இறைவன் உடனிருக்கின்றார். இறைவனுக்கு நன்றி. போற்றி போற்றி பாடுதே, புகழ்ந்தேத்தி பாடுதே, ஆண்டவரே நெஞ்சு பாடுதே. என்னை கண்ணோக்கினார், வாழ்வை பொன்னாக்கினார். என்னை கண்ணோக்கினார், வாழ்வை பொன்னாக்கினார். அந்த மீன்பரிலே மகிழ்ந்து பாடுதே, பாடுதே. போற்றி போற்றி பாடுதே, புகழ்ந்து ஏற்றி பாடுதே, ஆண்டவரே நெஞ்சு பாடுதே. உலகமொதுக்கிய என்னை உறவாய் கொண்டாய், விலை மதிப்பில்லா பேறுகள் எனக்களித்தாய். உலகமொதுக்கிய என்னை உறவாய் கொண்டாய், விலை மதிப்பில்லா பேறுகள் எனக்களித்தாய். தலைமுறையெல்லாம் என்னை வாழ்த்திடுமே, தலைமுறையெல்லாம் என்னை வாழ்த்திடுமே. தலைவனவர் திருநாமம் புனிதமாமே, தலைவனவர் திருநாமம் புனிதமாமே. போற்றி போற்றி பாடுதே, புகழ்ந்து ஏத்தி பாடுதே, ஆண்டவரே நெஞ்சு பாடுதே. என்னை கண்ணோக்கினார், வாழ்வை பொன்னாக்கினார். என்னை கண்ணோக்கினார், வாழ்வை பொன்னாக்கினார். அந்த மீன்பரிலே மகிழ்ந்து பாடுதே, பாடுதே. போற்றி போற்றி பாடுதே, புகழ்ந்து ஏத்தி பாடுதே, ஆண்டவரே நெஞ்சு பாடுதே. நிலையான புகழுக்குரிய தூய்மைமிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. புனித ஞானப்பிரகாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூயாவின் பேராலே ஆமென்.